Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் பயங்கரமா இளைஞர் படைகள் குவிவது பார்க்கிறோம். இப்போ அந்த இது ட்ரோன் அங்கேருந்து வரது வச்சுக்கோங்க, அது ஜாமலானா கூட விழும், சுட்டு தள்ளினாலும் விழும். அது அங்கே விழுறது, அவங்க கிராமத்திலே விழுறது. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது? எங்களை பயப்படுத்துறாங்களா? என்ன தேவை? நாங்க போற தயார், எங்களை ட்ரெயின் பண்ணுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு இந்தியா இந்த தாக்குதலை தாங்க முடிகிறதுனா அது காரணம் கடந்த 10-11 வருடங்களான தயாரிப்பு. இது ஒரு நாள்ல நடந்த வேலை இல்லை. ஒரு ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ற ஒரு இன்னைக்கு இருக்கிற நிலைமையே இருக்காது. நீங்க பாருங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எதுவுமே சேஃப் ஜோன் இல்லை. எந்த நேரம் என்ன வேணா நடக்கலாம். அதே நேரத்தில் இவர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கோங்க லைஃபுக்கு, அப்போ இந்திய அரசு அவங்களுக்கு நிறைய காம்பன்சேஷன் பேக்கேஜ் இருக்குது. இந்தியாவோட சைஸ் என்ன, பாகிஸ்தான் சைஸ் என்ன, அதனால பல ரிட்டையர்டு ஜெனரல்ஸ் எல்லாம் பாகிஸ்தானோட தொலைக்காட்சியில அழறாங்க. நான் உங்கள் சங்கீபன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகரையர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குவன். வணக்கம். பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் பயங்கரமா இளைஞர் படைகள் குவிவது பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னா, பாகிஸ்தான் பயங்கரமா தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த வேளையில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக தன்னார்வலர்கள் தேவை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பின் காரணமாக உடனடியாக பல இளைஞர்களும் இளைஞர்களும் திரண்டு சண்டிகரில் கூடியிருக்காங்க. இந்த எழுச்சியை எப்படி பாக்குறீங்க? அங்கு நடப்பது என்ன சார்? அதாவது பஞ்சாப் ஒண்டி இல்லைங்க, புதுதில்லி, மும்பை, கல்கத்தா, நீங்க சென்னையில இருக்கிற இளைஞர் கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க? இது என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கு? ஏப்ரல் 22 ஒரு அப்பாவி மக்களை போய் தனியா அவங்கள ஆம்டே பொண்டாட்டி பிரிச்சு அவங்கள சுட்டு வேற அது என்ன அவங்கள தெரியாம ஒரு இடத்த கூட்டிட்டு போய் அந்த இடத்துல கூட நடந்துதான் போனோம். 5 கிலோமீட்டர் பஹல்காம் டவுன்ல இருந்து ஒரு இடத்த கூட்டிட்டு போய் அவங்கள சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கு பிறகு இது பின்னணியில் இருப்பது பாகிஸ்தான் ட்ரெயின் பண்ண நம்ம தீவிரவாதிகளும் தெரியும் எல்லாருக்கும். அதுக்கு பிறகு நடவடிக்கை இல்லாமல் எடுக்கணும்னு ரொம்ப ப்ரெஷர் வந்துச்சு. என்ன பாகிஸ்தான் எப்போ வேணா தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எப்போ வைப்போம்? அதனால அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, இதை யாரா செய்ய முடியும்னா பிரதமர் மோடி செய்யும். இப்போ என்ன பார்க்குறாங்க, தொடர்ந்து நடக்குது. இங்கே ராக்கெட் கூட ஏன்னா தடுத்தா கூட அது விழும் இல்லை. இப்போ அந்த இது ட்ரோன் அங்கேருந்து வரது வச்சுக்கோங்க, அது ஜாமலானா கூட விழும், சுட்டு தள்ளினாலும் விழும். அது அங்கே விழுறது, அவங்க கிராமத்திலே விழுறது. அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது? எங்களை பயப்படுத்துறாங்களா? என்ன தேவை? நாங்க போற தயார், எங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ராணுவத்தில் ஷார்டேஜ் இருக்கா, ஏதாவது பற்றாக்குறை இருக்கா, நாங்க கொடுக்க தயார், பணம் கொடுக்க தயார், வர தயார். அதாவது இளைஞர்களுக்கு உள்ள ஒரு இது வந்துருச்சு, ஒரு விழிப்புணர்ச்சி. நான் ஒரு பஞ்சாப்ல ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா பார்டர் பாருங்க, நேற்று பார்டர் ஸ்டேட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ராஜஸ்தான், அதாவது குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், நீங்க ஹரியானாவில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த வட மாநிலங்கள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்து மட்டும் இந்தியாவோட ஒற்றுமை பற்றி இப்போ மக்கள் உள்ள உணர்ச்சி இது இருக்குது. ஆனால் இது தமிழ்நாட்டில் கிடையாது. அது கிடையாத காரணம் என்னன்னா, இது பொதுமக்கள்ல அதை விழிப்புணர்ச்சி வராம ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. கேட்டால் அதான் திராவிட அரசியல். எப்போதுமே இந்தியாவுக்கு எதிர்த்து, மத்திய அரசுக்கு எதிர்த்து, ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து இந்த அரசியல் இருக்கு பாருங்க. இதுல உள்பட அரசியல் இது. இன்னைக்கு ஸ்டாலின் நடக்கிற காரணம் இதுதான். இத்தனை நாளா இந்தியா எந்த அரசு செஞ்சாலும் அதை எதிர்க்கிறது. ஒரு டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டில் வருது. இந்த மோடி அரசு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து செய்வது, கோபேக் மோடி சொல்வது, இப்ப அதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வீரர்களுக்காக காமிக்கிறாங்க. ஆனா அடிப்படை பார்த்தீங்கன்னா தமிழ் இளைஞர்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் ஃபீல் பண்றாங்க, இது என்ன அரசியல் இங்க நடக்குது? இதான் திராவிடன் பாலிடிக்ஸ். இங்க பாருங்க, இன்னைக்கு இந்தியா இந்த தாக்குதலை தாங்க முடிகிறதுனா அது காரணம் கடந்த 10-11 வருடங்களான தயாரிப்பு. இது ஒரு நாள்ல நடந்த வேலை இல்லை. இது பல நாளா நடக்கிறது. நம்ம பாதுகாப்பை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு, அதனால்தான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்றாங்க. இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள் வாங்குவது, அதாவது இந்த சிஸ்டம் போடுவது, S-400 போல துப்பாக்கிகள் வாங்குவது, பீரங்கிகள், மிசைல் சிஸ்டம் வாங்குவது, இதெல்லாம் தொடர்ந்து ஒரு அரசு செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதுக்கு பிறகாவது
என்ன எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, இந்திய இளைஞர்கள் எதிர்பார்க்காங்க. கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கு பல இஷ்யூ இருக்குது. ஆனா இந்தியாவோட ஒற்றுமை, இந்தியாவோட இது இருக்கு பாருங்க, அதுக்கு ஏதாவது சேலஞ்ச் வந்ததுன்னா ஒன்றாக நாம் செயல்பட வேண்டும். இதுதான் பெரிய மெசேஜ் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள். ஓகே சார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து இந்த தொடர் தாக்குதலின் மூலம் இந்தியா வந்து மீட்டெடுக்குமா? அதாவது நீங்க சொல்வது பாகிஸ்தான் பிடித்து வைத்திருக்கிற ஜம்மு காஷ்மீரை எடுக்குமா? காஷ்மீரை இல்ல, இது பாருங்க அல்டிமேட்டா பாகிஸ்தான் மீட்டெடுக்க முடியும். இல்ல பாருங்க, அங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அங்க பாகிஸ்தானுக்குள்ள இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க. ஏன் அந்த ஆக்கிபைடு காஷ்மீர் ஏன் சொல்றீங்க? பாகிஸ்தானுக்குள்ள பலுச்சிஸ்தான்ல என்ன நடந்துட்டு இருக்கு? பலுச் மக்கள், அந்த பலுச்சி வீரர்கள் அவங்களே பிச்சுன்னு கிளம்பி இருக்காங்க. இப்போ தனிமை கேட்கறாங்க அங்க. அதே மாதிரி நீங்க பக்தூன் ஏரியாஸ் இருக்குது ஆப்கானிஸ்தான் பார்டர் கிட்ட, அங்க இருக்கிற அந்த மாநிலத்து மக்களும் இந்த பாகிஸ்தானோட அரசை மதிப்பதில்லை, பாகிஸ்தான் ராணுவத்தை மதிப்பதில்லை. அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி பாகிஸ்தான் ராணுவம் அவர்கள் மீது தாக்குதல் செய்கிறது. பாகிஸ்தான் அரசு ஆப்கானிஸ்தான் போய் தாக்குதல் செய்கிறது, பார்டரில் தாக்குதல் செய்கிறது. ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு வந்த பிறகும் ஆப்கானிஸ்தான் மீது தாக்குதல். அதனால ஆப்கானிஸ்தான் இருக்கிறவர்கள் ஆப்கான்ஸ் அவங்க பாகிஸ்தானுக்கு எதிர்த்து இருக்காங்க. இதுல இவ்வளவு பிரச்சனை உள்ள இருக்கும் பொழுது நம்மளை தாக்கி இன்னும் பிரச்சனை பெருசு பண்ணிக்க பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன சொல்லட்டுமா? நேற்று இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது IMF, அவங்க வந்து இவங்க கேட்ட ஆல்ரெடி $7 பில்லியன் வாங்கிட்டாங்க கடன் பாகிஸ்தான். இதுக்கு மேல எங்களுக்கு வேணும், இதுக்கு மேல வேணும்னு சொல்லி நேற்றுக்கு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல $2.3 பில்லியன் அதிகமா பணத்துக்கு வழி ஆயிடுச்சு. அந்த பணம் கிடைச்சோட நேற்றுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இந்தியா திருப்பி திருப்பி சொல்லிச்சு, நீங்க பணம் கொடுக்கிற பணத்தை அவங்க பாகிஸ்தான் இருக்கிற ஏழ்மை ஒழிப்பதற்காக செலவு பண்ணுவதில்லை. ஒண்ணு ஊழல் செஞ்சு பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க இந்த ராணுவ தலைவர்கள், அங்க அரசியல்வாதிகள். இரண்டாவது தீவிரவாதத்துக்கு இது பண்றாங்க, மக்களுக்காக ஒன்றும் செய்யறது இல்லை. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பாகிஸ்தானோட எதிர்காலம் என்ன கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானும் உடைந்து விடும், பிளவு ஆயிட போறது. இது நம்ம முன்னாடி பாருங்க, ஒரு 2 காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த தாக்குதல் பிறகு அந்த ஆசிப் முனீர் ஜெனரல் ஆர்மி சீஃபா தொடருவாரான்னு சந்தேகம். அதுக்கு பிறகு என்ன போகுது, ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ள ஏதோ நடச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆர்மிக்காரங்க எப்போதும் பாகிஸ்தான் ஆர்மிங்க ஏதோ ஒரு கதை சொல்லிட்டே இருக்காங்க, நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்க இஸ்லாமாபாத்ல லார்ல வந்து இந்தியாவோட இது வந்து விழுறது மிசைல். அப்ப என்ன நம்ம பண்றோம், நம்மள பாதுகாப்பு இல்லையே போல இருக்கு. அப்ப நம்மளை ஏமாத்திட்டாங்க இந்த ராணுவ அதிகாரிகள். நமக்கு வளர்ச்சியும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இப்ப பாகிஸ்தான்ல அங்கங்க கொந்தளிப்பு. இந்த கொந்தளிப்பு இன்னும் 1 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலத்தில் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ற ஒரு இன்னைக்கு இருக்கிற நிலைமையே இருக்காது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் வந்து ரொம்பவே கவலை அளிக்குது. பேச்சுவார்த்தை மூலம் உரிய தீர்வு காண வேண்டும் என சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? சீனா வந்து ஒரு அக்கறையை வெளிப்படுத்துதா இரு நாடுகளுக்கும் இடையே? இல்லங்க, சீனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப நெருங்கிய பார்ட்னர். ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதில் அவங்க 7,000-8,000 கோடி செலவழிக்கிறாங்க. ஒரு பைப் லைனும் போடுறாங்க. கதார்னு ஒரு துறைமுகம் இருக்குது அரேபியன் கடல்ல. அங்க வந்து எண்ணெய் வந்துடுறது அரபு நாடுகளிலிருந்து. அதுலேருந்து பைப் லைன் மூலமா அனுப்ப பார்க்குறாங்க, இல்லை டேங்கர் மூலமா ரோடு அனுப்புறாங்க. அதுதான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டையே பாகிஸ்தான் இருக்கிற தீவிரவாதிகள் பலமுறை தாக்கியிருக்காங்க. ஸோ சைனாக்கு என்ன தெரியும்னா, பாகிஸ்தான் தீவிரவாதங்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை. ஸோ இந்த பயல்காம்ல நடந்த சம்பவம் பாருங்க, அது அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா இப்போதான் சைனா வந்து இந்தியாவோட நல்ல உறவு வைக்கணும்னு முடிவு எடுத்தாங்க. நம்ம லடாக்ல தொடர்ந்து நடந்துருது, 2020 ஓடிட்டு இருக்கு. இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு சீஸ் ஃபயர் போன செப்டம்பர் மாசம் வந்துச்சு. இப்ப இது மாதிரி இருக்கும்பொழுது சூழ்நிலையில திருப்பி பாகிஸ்தானுக்காக மீண்டும் இந்தியாவோட கை கொடுக்க மாட்டாங்க. அதாவது பாகிஸ்தானை மீண்டும் என்கரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. காரணம் பொருளாதாரம். பாகிஸ்தான் என்ன வாங்க போறாங்க சைனாட்ட? ஒண்ணு இல்லை, எதை கொடுத்தாலும் ஃப்ரீயா வாங்கிப்பாங்க. அண்ட் இதுவரை சைனா கொடுத்த அது விமானமா இருக்கட்டும், போர் கருவிகளா இருக்கட்டும், எது சரியாவே வேலை செய்யலன்னு சொல்றாங்க. ஓசியில இது வந்தாலும் எப்படி வேலை செய்யும்? ஆனா இந்தியா பெரிய மார்க்கெட் சைனாக்கு. இந்தியா ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க. இந்த லடாக்ல நடந்த நெருக்கடி போதே நம்ம சொல்லிட்டோம், நீங்க உங்களுக்கு பிசினஸ் வேணும்னா எங்களோட நல்ல உறவணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்கா போற நாடுகள்
பாகிஸ்தானுக்கு இன்னும் இது பண்றாங்க, ஹெல்ப் ஆக. சைனாவும் விட்டு விடாது. ஆனா அதே நேரத்தில் தீவிரவாதம் ஒழிக்கிற முயற்சியில இந்தியாவுக்கு பெரிய பாதகமும் செய்ய மாட்டாங்க. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நமது ராணுவ வீரர் முரளி நாயக் அவர்கள் வந்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் வந்து உயிர் தியாகம் செய்திருக்கிறார். தொடர்ந்து ஆந்திர மாநில அரசு அவர் குடும்பத்துக்கு உண்டான எல்லா உதவிகளையும் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அந்த மாநிலத்துக்கு துணை முதலமைச்சரான பவன் கல்யாணும் பல அறிக்கைகளை வந்து வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய வீர மரணத்திற்கு அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? அதே சமயம் இப்போ நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எல்லாமே ஒரு சேஃப் ஜோன்ல இருந்து அடிக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்கு சார் போர்? நீங்க பாருங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எதுவுமே சேஃப் ஜோன் இல்லை. நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் அது விமானப்படையா இருக்கட்டும், கடற்படையா இருக்கட்டும், இல்லை ராணுவ படையா இருக்கட்டும், ராணுவத்துக்கு நீங்க சேர்ந்துட்டீங்கனாலே ஒரு தியாகி தான் நீங்க. எந்த நேரம் என்ன வேணா நடக்கலாம். அதே நேரத்தில் இவர்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கோங்க லைஃபுக்கு, அப்போ இந்திய அரசு அவங்களுக்கு நிறைய காம்பன்சேஷன் பேக்கேஜ் இருக்குது. அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை, அது தவிர்த்து பணம் நிறைய அதெல்லாம் இருக்குது. இதை தவிர்த்து எந்த மாநிலத்தை அவர்கள் சார்ந்தவர்களோ அவர்களுக்கு அந்தந்த மாநில அரசுகளும் நிறைய நிதி வழங்கும். ஆனால் என்ன நிதி வழங்கினாலும் செத்து போனவர் திரும்பி வர மாட்டார். அதனால் அவருக்கு அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கௌரவம், அவங்களுக்கு இது தரப்படும், மெடல்லாம் தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அதை நம்ம மதிக்கிறோம். அவங்க தியாகத்தை மதித்து ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். ரிப்பப்ளிக் டே பேரட்ல பார்ப்பீங்க, இல்லை நம்ம ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேல அவர்களை கூப்பிட்டு அவர் குடும்பத்தாரை கூப்பிட்டு கௌரவிக்கப்படுவார்கள். அது இருக்குது. அதே நேரத்தில் இந்த ராணுவ வீரர்கள் செய்யும் செயல் பாருங்க, அவங்களுக்கு தெரியும் எந்த இடமே சேஃப் கிடையாது. ஆனால் முன்ன மாதிரி அவ்வளோ வேற பலியாகாம பார்த்து கொண்டு இருப்பது இந்திய அரசு பல முடிவுகள். நம்ம புது டெக்னாலஜி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப், நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸோட லைஃப்ஸை சேவ் பண்ணிட்டு எப்படி நம்ம பாதுகாக்குங்கிறது தான் இந்திய அரசோட ஒரு பெரிய கொள்கை. அது இந்த தடவை நீங்கள் பார்க்குறீங்க, அவர் இந்த ஷெல்லிங்கில் செத்து போயிட்டார் அந்த ஃபயரிங்கில். ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதுவரை பெரிய சேதம் ஒன்றும் ஏற்படலை. உயிருக்கு பெரிய உயிர் நம்ம உயிர், அதாவது ராணுவ வீரர்களுக்கு. ஆனால் காமன் பீப்புள் அந்த வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிலரி ஃபயரிங் பாருங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோலில், அதில் சில கிராமங்கள் இதாச்சு. அதுக்கு பதிலடி நம்ம கொடுத்துருக்கோம். அங்கே பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த அடி வாங்கின பிறகுதான் சரி பேசலாமான்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தானோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஃபோன் போட்டு இந்தியன் மிலிட்ரி ஜெனரல் ஆப்ரேஷனுக்கு கேட்குறாரு, பேசுவோமா? அதாவது அடி வாங்கின பிறகுதான் புத்தி வருது. பாருங்க இந்தியாவோட சைஸ் என்ன, பாகிஸ்தான் சைஸ் என்ன. அதனால பல ரிட்டையர்டு ஜெனரல்ஸ் எல்லாம் பாகிஸ்தானோட தொலைக்காட்சியில் வந்து அழறாங்க. என்ன மாதிரி முட்டாள்தனம் நம்ம பண்றோம்? இந்தியாவோட சைஸ் என்ன, நம்ம சைஸ் என்ன? நம்மகிட்ட 6 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட 16 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நவீன ஆயுதம் இருக்குது, போர்க்கருவி இருக்குது. எதுக்கு அவங்கள போய் இது பண்றோம்? இதுல அடிப்படை என்னங்க? சிம்பிள். நீங்க தீவிரவாதத்தை விட்டுருங்க, உங்க வளர்ச்சியில போக்கஸ் பண்ணுங்க. ஆனா பாகிஸ்தானால முடியவில்லை. மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. தீவிரவாதத்தை கைவிட மறுக்கிறதா பாகிஸ்தான்? மறுக்க முடியல. அதாவது கைவிட முடியல அவங்களால. அது எப்படின்னா பாருங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற ஏழ்மை, பாகிஸ்தான்ல இருக்கிற வறுமை, அதை பார்த்துட்டு தான் இந்திய அரசு திருப்பி என்ன சொல்றது, எங்க போர் பாகிஸ்தான் மக்கள் மீது அல்ல, எங்க போர் அங்க இருக்கிற ஆட்சி மீது, எங்க போர் அங்க இருக்கிற ராணுவ தலைமை மீது. இந்த மாதிரி உங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க. அண்ட் தீவிரவாதத்துல என்னன்னா, ஏன் பாகிஸ்தான் தீவிரவாதத்துல இறங்கி தர? முதல்ல அதுல பணம் இருந்தது. ஏன்னா ஒரு டயத்துல ஆப்கானிஸ்தான்ல ரஷ்ய துருப்புக்கள் இருந்தார்கள். அவர்களை வெளியில தள்ளுவதற்காக தீவிரவாதத்தை ஆரம்பித்தார்கள். அவர்களை முஜாஹிதீன் என்று சொன்னார்கள். அதுக்கு அமெரிக்கா பணம் கொடுத்தது. அதாவது அவங்க வளர்த்து விட்டதுதான் அது. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கு நாடுகள் செஞ்ச தப்பு இது. அதை வளர்த்து விட்டோம்னா அதுல ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த இண்டஸ்ட்ரி மூடினாலும் அவங்க பாகிஸ்தான்லயும் தாக்குதல் செய்கிறாங்க. ஆனால் தான் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன என்றால், நாங்களும் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்குதான் முன்னாள் US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஹிலரி கிளின்டன் என்ன சொன்னாங்க, வீட்டில் பாம்பை வளர்த்தீங்கன்னா அந்த பாம்பு பக்கத்து வீட்டில் வந்து போய் கடிக்காது, உங்களையும் உங்க வீட்டில் ஒரு நாளைக்கு போட்டுரும் ஒரு போடு. இஃப் யூ கீப் ஸ்னேக்ஸ் அட் ஹோம், தே won't just bite neighbors, they will bite you அப்படின்னு ஹிலரி கிளின்டன் சொன்னாங்க, பாகிஸ்தானுக்கு வந்து சொன்னாங்க. அதனால தீவிரவாதத்தை நீங்க என்கரேஜ் பண்ணி, அதனால்தான் பாருங்க அரபு நாடுகளுக்கும்
பாகிஸ்தான் செய்வது பிடிக்கல. இஸ்லாமிய நாடு சொல்லிக்கலாம். ஆனா அவங்க சொல்வது என்ன? இப்ப சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், அவங்க என்ன நீங்க தீவிரவாதத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அவங்கெல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகள். வளர்ச்சி வந்துருச்சுன்னா இந்த தீவிரவாதத்துக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதை விட குவன் நேற்றுக்கு என்ன தகவல் கொடுத்தாங்க இந்திய ராணுவ தரப்புல இருந்து? பாகிஸ்தான்ல நேற்றுக்கு இந்த நம்ம அட்டாக் பண்றோம் சொல்லிட்டு ஒரு சவுதி ஏர்லைன்ஸ் பிளேன் யமன்ல இருந்து இஸ்லாமாபாதோ லாகூரோ போயிட்டு இருக்கு. அந்த பிளேனை கவர் வச்சுன்னு அவங்க மிசைல் ஃபயர் பண்றாங்க. அப்படி ஃபயர் பண்ணா இந்தியா தாக்கித்துனா இந்தியாவோட தாக்குதல்ல ஒரு சிவிலியன் பிளேன் விழுந்துரும், சவுதி பிளேன் விழுந்துரும். அப்படி ஆச்சுன்னா பல மக்கள் பலியாயிடுவாங்க, இந்தியாவுக்கு கெட்ட பேர் வரும்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்தியா ரேடர்ல புரிஞ்சு கொடுத்து இது மிலிட்டரி பிளேன் இல்லை, இது பேசஞ்சர் பிளேன், அதனால நம்ம தாக்கல. அதாவது இந்த மாதிரி இந்த புத்தி என்ன சொல்றது, இது ஒரு கேடு நினைப்பான் புத்தி. எதை செஞ்சாலும் ஒரு நெகட்டிவா செய்வது. இந்த மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட். இங்க பாருங்க, நமக்கே எல்லாரும் சொல்லுவாங்க நெகட்டிவா இருக்காதீங்க, உங்க நலத்தை பாருங்க, மற்றவங்கள நலத்தை பாருங்க அப்படிம்பாங்க, நலனை பாருங்க. இப்ப என்னடான்னா ஒரு நாடே அந்த மாதிரி இருக்குது, எல்லாருக்கும் தீமை செய்யணும்னு நினைக்குது. எங்க தீவிரவாதம் இருந்தாலும் அதுக்கு ஒரு கனெக்ஷன் பாகிஸ்தான் இருக்குது. இந்த மாதிரி நாடை யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி நிலைமைக்கு பாகிஸ்தான் வந்துருச்சு. இன்னும் எனக்கு தோணுது இன்னொரு 5 நாள் ஓடலாம். ஆனா கம்ப்ளீட்டா பாகிஸ்தானோட ராணுவத்தோட கெப்பாசிட்டி இந்தியா முறிச்சு போட்டு, கம்ப்ளீட்டா உடைச்சு போட்டு. ஆனா அவங்க விட மாட்டாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி வருவாங்க. ஏன்னா அவங்களால வேற மாதிரி யோசிக்க முடியாது. இதுவரை உங்க பல்வேறு கருத்துக்கு உங்களுக்கு நன்றி சார். வணக்கம்.